வாழும் பொழுது நம்ம எதற்காக அதிகமா நம்ம தேடி ஓடி அலைஞ்சி பேசப்பட்டு இருக்கோம். எப்படியாவது 5 தலைமுறை 10 தலைமுறை உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு நல்லா சொத்து சேர்த்தரணும், இல்ல நல்லா பல கோடிகள் பேங்க்ல பணம் போட்டு வச்சிடணும், இல்ல நல்ல நகை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை நம்ம அதிகமா தேடிட்டு இருக்கோமா? ஆனா அங்க வேதவசனம் தெளிவா சொல்றது மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவங்களெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதவசனம் தெளிவா சொல்லுகிறது. இன்னைக்கு நம்ம ஒரு காய்கறி கடைக்கு போறோம் அப்படின்னா முதலாவது கருவேப்பிலை கொத்தமல்லி கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்க மாட்டோம். முதலாவது வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், வெண்டைக்காய் அப்படின்னு சொல்லி காய்கறிகளை வாங்கினாலே கடைக்காரன் ஃப்ரீயாவே என்ன பண்ணிடுவான் அப்படின்னா கருவேப்பிலை கொத்தமல்லியை கொடுத்துருவான். இன்னைக்கு நாம ஆண்டவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதிக்கும் நம்ம அதிகமா பிரயாசப்படும் பொழுது இந்த பூமிக்குரிய வேண்டிய சகல ஆசீர்வாதங்களையும் நமக்கு கூடவே ஆண்டவர் கொடுப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறார்.